இந்த வேள்வியை பற்றி பார்த்தோம். வரலாறுல பார்க்கும்போது திருஞான சம்பந்தருடைய தந்தையார் சிவபாத இறுதியர் வேள்வி செஞ்சதா தெரியுது. அவர் திருவாவடுதுறையில போய் சம்பந்த பெருமாட்ட காசும் கேட்கிறார். எனக்கு வேள்வி செய்கிற காலம் வந்துடுது. அவர் கூட வந்துக்கிட்டு இருக்கார். இது 5வது யாத்திரை. சம்பந்தரோட கண்ணார் கோயில், புள்ளிருக்கு வேலூர், இப்படி நிறைய தலங்களை பந்தானி நல்லூர் இப்படிலாம் வழிபட்டுக்கிட்டு வரும்போது திருவாவடுதுறையில் அந்த வேள்விக்கான காலம் வந்துடுது. அப்போ அப்பா சிவபாத இதை போய் கேட்குறார் சம்பந்தர், காசு கொடு, வேள்வி செய். சம்பந்தருக்கு யார் காசு கொடுப்பா? அவருக்கு ஏது காசு? அங்கே இருக்கா ஒப்பிலா முலை நாயகையோட மாசிலாமணி ஈசன், அவரை தானே கேட்க முடியும். அதை சொல்கிறார் ஆசிரியர். தந்தையார் மொழி கேட்டலும் புகழியார் தலைவர், முந்தை நாளிலே மொழிந்தவன் இணைந்த அருள் முன்னி, அந்தவில் பொருளாவன ஆவடு துறையுள் எந்தையார் அடித்தளங்கள் என்றோ என எழுந்தார். இதுதான் சைவ ஒழுக்கம். சிவனடியார் இப்படி தான் இருப்பாங்க. சிவனுடைய திருவடியை தவிர வேற எதையும் பற்றுக்கோடா கொள்ள மாட்டாங்க. எத்து வேணா நடக்கட்டும், எப்படி சாயினும் ஆக ஏத்துவன் எந்தை. நீங்கள் சிவனடியாரை பார்த்தா கண்டுபிடிக்கலாம். அவங்கள்ட்ட இந்த சத்தியம் காணப்படும். அவங்க வாசலில் நின்று போராட்டம் முழக்கம்லாம் இட மாட்டாங்க. சிவனை நோக்கி பாடிக்கொண்டே இருப்பார். அவர்களுக்கு வாழ்க்கை தான். அவங்களுக்கு எந்தையார் அடித்தளங்கள் தான் இன்னைக்கும் இப்போ சம்பந்தர் அதை தான் செய்கிறார். பணம் கேட்டாங்க. பக்கத்தில் எத்தனையோ ராஜாக்கள் இருக்காங்க, பண்ணையார்கள், ஜமீன்தார்கள், எத்தனையோ பேர் செல்வ வளத்தில் குளிக்கிறவங்க இருக்காங்க. இவர் போய் கேட்கல, சாமிகிட்ட போன. இடறினு தளறினு எனதுரு நோய் தொடரினு உன கடல் தொழுதெழுவே பாண்டார். 11 பாட்டு. சாமி சும்மா இருப்பாரா? நச்சி இந்தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையை புரிந்தருடைய இறைவர் இன்னருளால் அச்சிறப்பொருள் பூதமுன் விரைந்தகல் பீடத்து உச்சி வைத்தது பசும்புன் ஆயிர கிழி உள் எடுக்க எடுக்க குறையாத உலவாக்கிழி. இன்னைக்கு 10 எடுத்தோம்னா நாளைக்கு அதே 1000 இருக்கும், 10 குறையாது. அந்த மாதிரி ஒரு மூட்டை, பொன் மூட்டை கொடுத்தான் சாமி. யார்? மாசிலாமணி ஈசன். அம்மா பேர் ஒப்பிலா நாயகி. முசுகுந்தருக்கு பிள்ளை பேர் கொடுத்த சுவாமி அவர் தியாகராஜன். அங்கே இருக்க திருவாவடுதுறையில். இங்கே இதை தெய்வ சேக்கிழார் சொல்கிறார். அந்த உலவாக்கேடி அப்பா சிவபாத இறுதியற்ற கொடுக்குறார் குழந்தை திருஞான சம்பந்தர். என்ன சொல்லி கொடுக்குறாரு தெரியுமா? ஆதி மாமரை விதியினால் ஆறுசூழ் வேணி நாதனாரை முன்னாகவே புரியும் நல் வேள்வியை தீதி நீங்க நீர் செய்யணும். ஆறுசூழ் வேணி நாதன், அதாவது கங்கை சூடிய மங்கை பாகன், அவருக்கு தான் நீங்க செய்யணும். வேற தெய்வத்தை முன்னிலைப்படுத்தி செய்துவிடக் கூடாது. கவனிக்கணும், சைவ ஒழுக்கம்.